வெற்றி கழகம் அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வருஷம் வந்து அவங்க கால் பதிச்சு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம், 2வது ஆனிவர்சரி கொண்டாட்டம், அவங்க பிளாக வந்து காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடுத்தடுத்த அதாவது அவர் பேசுற ஸ்பீச் ஆகட்டும் எல்லாமே மக்கள் மத்தியில ரொம்ப விமர்சனமுக்குரிய, ரொம்ப பார்க்கக்கூடிய, ரொம்பவே கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமா வந்துட்டு விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கு. சோ அந்த வகையில திமுகவினரும் உதயநிதி ஸ்டாலின் அவரை முக்கியமா சொல்லணும், இவருடைய பேரை எடுத்தாவே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க இருக்கு. இந்த மாதிரி கட்சி சார்ந்து ஒரு கட்சியில இந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறன் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப சிறப்பாவே வந்து பணியாற்றிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில அவர் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்டா அவர் பேசின விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு பூத் அப்படிங்கிறது எலெக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த பூத் கமிட்டி பத்தின ஒரு சீக்கிரமா அதை பத்தி ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம், பார்க்கலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, எல்லாரும் அதுக்கான ஒரு அறிவிப்பு வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த தருணம் தான் இது, அந்த வீடியோ தான் இது. அதை பத்தி தான் நம்ம பேசவும் போறோங்க. ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் வாக்காளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் தான் காரணம் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு அறிக்கை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா புசியானந்த் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்காரு. திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அரசியல் காலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்காளர்கள் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த பூத் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த பூத் மெம்பர்ஸ் எவ்வளவு அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா வேற ஏதாவது நடந்துரும்ல, அதை அவங்க தெளிவா வந்து மைண்ட்ல வச்சுட்டு சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது ரொம்ப 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 பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் எல்லாருமே எல்லா கட்சியினருமே பாக்குறாங்க. ஏன்னா பூத் கமிட்டிக்குன்னு தனியா ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அரங்கமோ ஒரு அசம்பிளியோ இல்ல மீட்டிங்கோ எதுவுமே கண்டக்ட் பண்ணல அந்த அளவுக்கு அப்படிங்கும் போது ஒரு புதுசா வந்திருந்தாலும் கரெக்டா ஒரு ஸ்கெட்ச் பிரகாரம் போறாரு, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு பாராட்டுக்களை மத்த கட்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் வாயை தொடர்ந்து ஒரு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லனாலும் எல்லாருக்கும் தோணும்ல, அந்த மாதிரி பல கட்சிகள் யோசிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஒரு மீட்டிங் நான் சொல்லியிருந்தேன்ல, இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற SNS காலேஜ் குறும்பபாளையம். சோ இந்த பிளேஸ்ல தான் வந்துட்டு இந்த காலேஜ் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா 26, 27ஆம் தேதியில இந்த மாதம் வந்து நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. சோ இந்த அறிக்கையை பார்த்தோன்னே தொண்டர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. வாவ், சூப்பர்ல, இப்ப நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நடக்குது, திரும்பவும் விஜயனுடைய ஸ்பீச்சை நம்ம கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்வத்தினுடைய இருக்கிறாங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தலைமையா போட்டு இதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இதை வந்துட்டு பூத் மெம்பர்ஸ் யார் யாரு எந்தெந்த தொகுதிகள்லாம் அவங்க இருக்க போறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஐ திங்க் ஈரோடு, திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி மொத்தம் 10 கழக மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அதாவது 27 பாத்தீங்க அப்படின்னா 13 கழக மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு மீட்டிங்ல டோட்டலா அவங்க பேச போற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி மாற்றத்துக்கு என்னெல்லாம் செயல்பாடுகள் வேணும், என்னெல்லாம் தேவை, மக்கள் மத்தியில என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பேசியே ஆகணும். இதுல வந்துட்டு களப்பணிகள் என்னென்ன, 2026 எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தல் வருது அப்படிங்கும் போது இன்னும் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோட மக்கள் அனைவரும் நம்ம வந்து மக்களுக்காக வேலை பார்க்கணும், எல்லா இடங்களையும் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வந்துட்டு விஜய் அவர்கள் சொல்லுவாருன்ற ஒரு பெரிய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கறத தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது, சொல்றது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும், நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.